முதற்கண் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் ஐயனார் குருசாமி, மாவட்ட செயலாளர், பிரச்சார பிரிவு, சென்னை கிழக்கு மாவட்டம். நம்ம திமுக ஆட்சியை கிழிச்சு தொங்க விடுறதுக்கு எனக்கு முன்னாலேயே பேசியிருக்காங்க, எனக்கு அப்புறமும் நிறைய பேச இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஐயா சொன்னாங்க, திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி பேராசிரியர் கிழிச்சு பேசினார்னு சொல்லி, அவரோட பதிவில் இருந்து ஒரு சின்ன கவித்துளியை மட்டும் 2 நிமிஷம் நான் பேசிட்டு என்னோட உரையை முடிக்கலான்னு இருக்கிறேன். பூர்ணச்சந்திரன் என்கிற ஒருத்தர் இந்து முன்னணியிலிருந்து இந்த திமுகவோட ஆட்சியோட அவல நிலை பொறுக்க முடியாம திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியலன்னு மனம் உடைஞ்சு ஏன்னா 2-3 வீடியோ வெளியிட்டுட்டு தன்னைத்தானே எரித்து கொண்டு இறந்து போயிட்டாரு. அவருக்காக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க ஐயா பேராசிரியர் சீனிவாசன் ஐயா அவர்கள். அவர் பதிவிலிருந்து எடுத்த ஒரு சிறு கவி துளி தான் நான் இப்ப படிக்க இருக்கிறேன், கேளுங்க. பூர்ணச்சந்திரா, குட்டி என்றொருவன் குன்றத்தில் மேலிருந்து குதித்து உயிர் துறந்தான் அன்று. குற்றியின் மறுபிறவியா நீ பூரணச்சந்திரா? மனைவியும் மழலைகளும் தவித்திருக்க, பெற்றவர்கள் மனம் பரிதவிக்க, மற்றவர்கள் மனம் பரிதவிக்க, சுற்றமும் நட்பும் சற்றும் அறியாமல் சாம்பலாகி விட்டாயே நீ. கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று சாவுதான், கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று காவு கொடுப்பதா உன் உயிரை? தீபம் எரியவில்லை என்பதற்காக நீயே தீயாக எரிந்து விட்டாயா? தர்மம் காக்க வேண்டாமா நீ? சாவுதான் சரி என்று நினைத்து விட்டாயா? காற்றில் பறக்கும் உன் சாம்பலின் ஒவ்வொரு துளிகளும் கார்த்திகை தீபத்தின் கதை சொல்லும். இனி வரும் காலங்களில் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்னும் பாரதியின் கவிவரிகளை நீ கண்டதில்லையா? கண்டிருந்தால் இப்படி நீ நெருப்பில் உருகியிருப்பாயா? கருணையற்ற கருணாநிதியின் குடும்ப ஆட்சி ஒழியாதென்று நினைத்து உனக்கு நீயே முடிவு கட்டிவிட்டாயா? இல்லை இல்லை, இதோ வருகிற 26 சட்டமன்ற தேர்தலில் அடியோடு திமுக ஆட்சியை அழித்து ஒழித்து நமது பிஜேபி மற்றும் அதிமுக ஆட்சியில் கூட்டணியிலான அடியோடு ஒழித்து கட்ட இருக்கிறோம். போய்வாடா பூரணச்சந்திரா, அடுத்த ஆண்டு உன் திதி கொடுக்கும் இதே தினத்தில் குண்டத்தின் மலை மீது உச்சியில் தீபம் எரிந்து கொண்டிருக்கும். அப்பொழுது எங்கள் கண்களில் எழும்பும் கண்ணீர் துளிகள் அனைத்தும் அந்த தீபம் உன் நினைவால் எழுதும் என்ற கண்ணீர் துளிகள் அந்த தீபத்தை அணைத்திருக்கும். போய்வாடா பூரணச்சந்திரா, போய்வாடா என்று பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் இந்த பதிவை போட்டிருந்தாங்க. உங்கள் முன்னால இது பண்ணியிருக்கிற இந்த கேடுகட்ட ஆட்சியை பத்தி ஒரு 2 ஏன்னா இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி எதுல தான் ஊழலை பத்தி இதே இல்லை. ஒரு கக்கூசு கட்ட கூட தெரியாத அவல நிலை தான் இந்த திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கக்கூசு எப்படி கட்டணும்னு கூட ஒரு சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். ஏன்னா ஒரே கக்கூசுக்குள்ள 2 கோப்பையை வச்சு பதிச்சிருக்கான். ஒரே கக்கூசுக்குள்ள பக்கத்துல 2 தடுப்பை, எந்த தடுப்புமே இல்லை. எந்த மடையானாவது இப்படி பதிப்பானா? ஒரு பள்ளிக்கூடத்துல வரிசையா ஒரே ரூம்ல வரிசையா என்னமோ கொக்கோ விளையாடுறதுக்கு கோடு போட்டு வச்ச மாதிரி வரிசையா கோப்பையை பதிச்சு வச்சிருக்கான். அறிவுகட்ட எவனுமே எந்த இன்ஜினியரை இவ்வளவு கேடுகட்ட இன்ஜினியர்கள், அறிவுகட்ட இன்ஜினியர்கள் எந்த உலகத்திலையும் நீங்க பார்க்க முடியாது. ஒவ்வொரு இதுலையும் மழைநீர் வடிகாலுக்காண்டி 4000 கோடி மத்திய அரசு கொடுத்தது. 4000 கோடி அப்படியே முழுங்கி எடுத்து வாரி போட்டுட்டு மழை வந்து அங்கங்க குண்டும் குழியுமா நிறைஞ்சு கிடக்குது. ஏன்னா ஒரு சீனை போடணுங்கிறதுக்காண்டி குழி நிறைய தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில போய் கலவையை குலைச்சு கொட்டுறான். எங்க அங்க நிக்கும் தண்ணி, கிணறு மாதிரி தண்ணி கிடக்குது. அந்த தண்ணிக்குள்ள போய் குலைச்சு கொட்டுறான். அது பொங்கி எடுத்து சிமெண்டோட சேர்த்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படியே காமிக்கிறாங்க வீடியோல. அது பாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் கடமைக்கு செய்யறேன்னு சொல்லி அதை அள்ளி கொட்டுதான். இவ்வளவு மடத்தனமான ஆட்சி எந்த ஊர்லயும் எந்த காலத்திலையும் நம்ம 70 ஆண்டு கால சுதந்திர இந்தியால இவ்வளவு மடத்தனமான ஆட்சி நம்ம எப்பவுமே பார்த்ததில்லை. தண்ணி இருக்குது. ஒரு பொக்கலைனை ஜேசிபியை கொண்டு வந்து தண்ணியை வாரி பக்கத்துல ஊத்துறான்.
பக்கத்துல ஊத்துற தண்ணி மறுபடியும் அங்க குளிக்குது, அங்க அந்த இடத்துக்கு தான் வருது. இவன் கொண்டு போய் வேற ஒரு குப்பையை அள்ளி வேற இடத்துல கொட்டினாலும் அந்த இடத்துல குப்பை குறையும். தண்ணிய கோரி கோரி 2 ஸ்டெப் தள்ளி அங்கனுக்குள்ள கொட்டுதான். அந்த தண்ணி இவன் வண்டியை திருப்பிட்டு வர்றதுக்கு முன்னால இவன் எடுத்த இடத்துக்கே வந்துருது. இவ்வளவு மடத்தனமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கா இந்த திமுக ஆட்சி, திமுக காரன். ஏன்னா இந்த ஆட்சி ஒழியணும். அதனால நம்ம பாரதிய ஜனதா கட்சி எழுச்சியோட செயல்பட்டு இந்த வருகிற 26ஆம் ஆண்டுல சட்டசபை தேர்தலில் நமது பிஜேபி அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.